வணக்கம். பல்சுவை சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கதை கிணற்றில் விழுந்த நரி. ஒரு நரி கிணத்துல தவறி விழுந்துருச்சு. யாராவது வந்தால் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 10 நாள் ஆகி அந்த பக்கம் யாருமே வரல, யாருமே அதை காப்பாற்றலை. சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணியிலே தத்தளிச்சிட்ருக்கு. 10 நாளைக்கு அப்புறம் ஒரு ஆடு அந்த பக்கம் கத்திக்கிட்டே வருது. அந்த ஆட்டை கூப்பிட்ட நரி, என்னை இந்த கிணற்றுள்ள உள்ள தண்ணீர் ரொம்ப ருசியாக இருக்குது, நீயும் இறங்கி குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த ஆடு இறங்கி அந்த தண்ணியை குடித்து பார்த்துட்டு, அப்படி ஒன்றும் இந்த தண்ணி ருசியாக இல்லையே, என்னை ஏமாற்றி விட்டியே அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எப்படி மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கேட்குது. அதுக்கு நிறைய சொல்லுது, நான் உன்னோட மேலே ஏறி முதல்ல நான் மேலே போயிட்டு அப்புறம் கை கொடுக்குறேன், நீ என் கையை பிடிச்சிட்டு மேலே வந்துடு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஆடு மேலே நிறைய ஏறி மேலே போயிடுது. கையை கொடு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஆடு சொல்லும்போது, நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும், நீ விவேகமாக புத்திசாலித்தனமாக பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நரி போயிடுது. அதை கேட்ட நரி முட்டாள்தனத்தை உணர்கிறது. ஸோ அதனால் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் புத்திசாலித்தனத்தோடு யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்றத இந்த கதை உணர்த்துது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.